ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பயங்கர மைண்ட் அப்செட்டாக இருக்குங்க. ஸோ வீடியோ பண்ணுற மூடே இல்லை ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு வந்து நான் போட்டிருக்க மாட்டேன்தான். ஆனால் ஆல்ரெடி ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ போடுறத பிளான் பண்ணியிருந்தேன் மார்னிங்லேருந்து. அதனால இன்னைக்கு வந்து போட வேண்டியதாக போச்சுங்க. ஸோ நிஃப்டியில் ஒரு அருமையான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ இதுதாங்க நம்ம நிஃப்டியில் இதுதான் ஹையஸ்ட் லாஸு. ஸோ இதுக்கு முன்னாடி சென்செக்ஸ்லேயும் ஃபின் நிஃப்டிலையும் தான் ஹையஸ்ட் லாஸ்லாம் வந்திருக்கு. 1,00,000 மேலெலாம் நிறைய டைம் போயிருக்கு. ஆனால் நிஃப்டியில் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் 1,50,000 பக்கம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, தமிழ் செஸ் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஓட்டிங் வந்து வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்து ஓட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு 200 பேர் பக்கம் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு 45 to 50% வந்து செஸ் எனக்கும் பிடிக்கும், நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால 100 பேர் எனக்கு வந்து ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால அந்த 100 பேர் வந்து தயவு செஞ்சு நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க மொதல் வீடியோ வந்து போட்டிருந்தேன், சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த சேனலோட லிங்க்கும் நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை வந்து பாஸ் பண்ணிட்டு போய் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்போ அன்னைக்கு அந்த வாக்கு கொடுத்தவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா, நாங்களாம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து நினைக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த போல் வந்து பார்க்காமலே இருந்திருப்பீங்க. அதை பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுதுன்னா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் நம்மளுக்கு. ஜஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்லைனாலும் நீங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னைக்காவது நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் மெதுவா பிடிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல அது எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா பரவாயில்லைங்க, நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க வேணாம். ஸோ ஆனாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த ட்ரேடிங்கிற விஷயம் ஏன் தெரியுமாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேனிப்புலேட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 10% தாங்க மேட்ரு. ஸோ ஆனால் மீதி 90% வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இங்கே நம்ம நிறைய தப்புகள் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த தப்புலாம் பண்ணுறதுலாம் ஓகே தாங்க. ஆனால் அந்த தப்பை வந்து திருப்பி 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 நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நம்மளால திருத்திக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தாங்க ட்ரேடிங் வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து நம்ம ஆல்ரெடி செம்ம ப்ராஃபிட்ல இருந்தவங்க வெறும் 10 lakhs வச்சியே 3 lakhs பக்கம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ 35% பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் டச் பண்ணியிருந்தோம் 2 weeks டைம்லயே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் சின்ன லாஸ் ஆச்சுங்க, ரொம்ப கம்மியான லாஸ் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகி என்னோட முக்காவாசி ப்ராஃபிட்ஸ் வந்து போயிருச்சுங்க இந்த மந்த்துக்கு. ஸோ இப்போ வந்து வெறும் 1,15,000 பக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு ஏன் மேலதாங்க பெரிய தப்பு. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி நேரோ சிபிஆர் வந்து இருந்திருக்குங்க. இந்த நேரோ சிபிஆர் இருந்தனா ரொம்ப ரணக்கொடூரமா இருக்கும். ஸோ நம்மலாம் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் திருப்பி திருப்பி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் அவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நானும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ அதுதாங்க பிரச்சனை. ஸோ இப்படி இருந்தா இப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கிரைட்டீரியா வந்து வச்சிருக்கோம் ஸோ எங்களோட சிஸ்டம்ல. ஸோ அது எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டம் தான். ஆனாலும் அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல மட்டும் இல்லைங்க, பேங்க்ல ஸ்பாட்லயும் ஃபியூச்சர்ஸ்லயும் அந்த வீக்லி சிபிஆரே செம்ம நேரோவா இருக்கும். அது வந்து நான் மண்டேவே நான் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல சொல்லிட்டேன், இந்த வாரம் ஃபுல்லா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சைக்கோத்தனம் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ என்ன ரீசன்னா, ஸோ இந்த மாதிரி நேரோ சிபிஆர் வந்து ஸோ நல்லா உடைச்சிட்டு சும்மா மேலே கீழேலாம் அடிக்கடி போயிட்டு வரும். ஸோ இங்கே பாருங்க, மண்டேவும் அப்படி 2-3 டைம் வந்து ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் 2 டைம் வந்து ஆயிருக்குங்க. பேங்க் ஸ்பாட்ல மட்டும் இல்லை, ஃபியூச்சர்ஸ்லயும் அதே மாதிரி தான்.
மண்டேவும் 2-3 டைம் வந்து அதுக்கு மேலேயே ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் பயங்கரமா அங்க வந்து ஆயிருக்கு பாருங்க. ஸோ இங்க இருந்து பாருங்க எவ்வளவு வாலட்டிலிட்டின்னு. ஸோ கீழே நல்லா உடைச்சு அதுக்கப்புறம் மேலே இவ்வளவு பெரிய கேண்டில். ஸோ திருப்பியும் வந்துட்டு இப்படி போகுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இங்க வந்தும் இவ்வளோ நேரம் பயங்கரமான வாலட்டிலிட்டி. ஸோ பேங்க் வீக்லி சிபிஆர் வச்சு அது வந்து ரொம்ப வாலட்டிலா இருப்பான். ஸோ அது கூட சேர்ந்து நிஃப்டிலையும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் கொடூரமா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே அனலைஸ் பண்ணிட்டோம். 9 மணிக்கு முன்னாடியே நான் வந்து போட்டுட்டேங்க, இன்னைக்கு வந்து கண்டிப்பாக செம்ம வாலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தெரிஞ்சும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்க கூடாதுதான். ஸோ பரவாயில்ல, ட்ரேட் பண்ணாலும் தப்பு இல்லை, ஆனாலும் ஹியூஜான குவான்டிட்டி போட்டேன். ஸோ நிஃப்டியில் 1000 குவான்டிட்டி மேலே போட்டு 4-5 மாதம் மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு மேலே பெருசாக இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டேன். 1200 வேணா மேக்ஸிமம் வைப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து 3600 குவான்டிட்டி வந்து வச்சுட்டேங்க. ஒரு ரிவென்ஸ் ட்ரேட் வந்து பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சைட்வேஸ் டு பேரிஷாக தாங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1000 குவான்டிட்டி தாங்க வச்சிருந்தேன். 24,600 கால்ஸ் வந்து வச்சிருந்தேன். ஸோ அதுவே போய் பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணிருச்சு. ஸோ அப்பவே ஒரு 40,000-50,000 பக்கம் வந்து லாஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரிவென்ஸ் ட்ரேடே மைண்ட்ல வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் 24,700 கால்ஸ் வந்து பயங்கரமா செல் பண்ணியிருந்தேன். ஸோ 3,600 குவான்டிட்டிஸ் வந்து போட்டேன். நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன், அதுபடி இங்கிருந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். இந்த இடத்துல நான் என்ட்ரு ஆகிறப்ப அந்த 50,000 இருந்து லாஸ் வந்து 70,000 வரை திருப்பி போயிட்டு வந்துச்சுங்க இந்த ஸ்பைக்ல. ஸோ அப்படியும் நான் வந்து வெயிட் பண்ணேன், இறங்கும்னு ஒரு நம்பிக்கையில வந்து இருந்தேன், என்னோட அனாலிசிஸ் மேல நம்பிக்கை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் செம்மையான ஃபாலுங்க. நல்லா விழுந்ததுக்கு அப்புறம் 70,000 ரெக்கவர் ஆகி பிரேக் ஈவன் பக்கம் வந்து வந்துருச்சுங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பிரேக் ஈவன் பக்கம் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2,000-3,000 வரலாம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. இந்த 24,700 வந்து வெறும் 5 ரூபா 6 ரூபா பக்கத்துலலாம் வந்துச்சுங்க. ஸோ அதனால திருப்பி அங்கே வர போக சான்ஸே இல்லைன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக விட்டுருந்தேன். ஸோ இத்தனைக்கும் டைட்டான ஹெட்ஜ் வந்து வச்சிருந்தேங்க. 24,700க்கு 24,800 வந்து ஹெட்ஜ் வச்சிருந்தேன். டைட் ஹெட்ஜ் மட்டும் வைக்காம இருந்திருந்தேன்னா 4-5 லட்சம் கூட லாஸ் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இன்னைக்கு. இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்ட வேற பயங்கர கெத்தா சொல்லிட்டு இருந்தேன், 70,000 வரை லாஸ் போச்சு, எப்படி கெத்தா பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்தேன் பாத்தியான்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து சீனை போட்டுட்டு இருந்தேன். அந்த சீனை போட்டதுக்கு நல்லா திருப்பி அடி வாங்கிட்டேங்க. ஸோ இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நான் இது திருப்பி மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு வேற அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை இப்போ நினைச்சு பார்த்து தான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இன்னும் ஒரு 3-4 ரூபா தாங்க டிகே வந்து வரணும். ஸோ இந்த 24,700ல ஒரு 5 ரூபா பக்கம் இருந்துச்சு, 800ல ஒரு 1 ரூபா பக்கம் இருந்துச்சுங்க. 4 ரூபா தாங்க டிகே வந்து வரணும். அந்த 4 பாயிண்ட்ஸ் டிகேக்கு வந்து ஆசைப்பட்டு இப்போ வந்து 1.25 லட்சம் பக்கம் போயிருச்சு. இங்கிருந்து மேலே போகும்போதே நான் வந்து மூடிட்டு புக் பண்ணிருக்கணும். ஸோ ஏன்னா எனக்கு வந்து 200% தெரியுங்க இங்க இருந்து மேலே ஏற போகுதுன்னு. ஆனாலும் என்ன நினைச்சேன்னா, ஸோ இதை தாண்டி போகாது. ஸோ அதுவும் நம்ம 24,700ல வச்சிருக்கோம், இந்த 650 எல்லாம் தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால மேலே ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, மேனேஜ் பண்ணலாம். ஒரு 50,000 லாஸ் வர வரைக்கும் வச்சிருக்கலாம். ஸோ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க நினைச்சிருந்தேன். ஆனா இந்த இடத்துல ஒரு முரட்டுத்தனமான பிரேக் அவுட் வந்து பயங்கரமா நம்மளை வந்து செஞ்சு விட்டுருச்சுங்க. ஸ்பைக்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, கண்ணா பின்னான்னு பயங்கரமா வந்துருச்சு. இங்க இருந்து எப்படிடா மேலே போகும் அப்படின்னு நீ அனலைஸ் பண்ண அப்படின்னா, ஸோ இந்த பேங்க் நிஃப்டியும் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மாதிரி தேய்க்கும் போதே இங்கிருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி வீக்லி சிபிஆர் இவ்வளோ நேரவாக இருந்தோன்னா இங்கே ஒரு சைக்கோத்தனம் பண்ணுவாங்க. பிளஸ் நிஃப்டிலையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி நேரோ சிபிஆர் இருக்கிறதுனால திருப்பி ஒன்ஸ் போய் டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 3-4 டைம் வந்து டச் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக 6 மாசம் to 1 வருஷம் வந்து இதை ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ அதனால பிளைண்டா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நினைச்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இதுவும் ஒரு மெயினான விஷயம். ஆனால் இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்ப்போம் அனாலிசிஸ் வந்து பண்ணும்போது. அதுபடி இங்கிருந்து மேலே போய் திருப்பி ஒன்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதே டைமில் 24,600 கால்ஸும் 700 கால்ஸ்லையும்
மார்னிங்ல இருந்து இந்த பிஓசி வந்து இந்த இடத்துலயே இருந்துச்சுங்க. ஸோ பிஓசினா இதுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மார்னிங்கே இந்த பாட்டம்லயே பிஓசி வந்து வந்துச்சுங்க. ஸோ அந்த பிஓசி வந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, டைனமிக் ஜோன்ஸ் வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த கான்ஃப்ளூயன்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அது வந்து மார்னிங்கே இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி இடத்துல வராது. ஸோ யூஸ்வலி அது வந்து நடுவில் சென்டரில் தான் எங்கேயாவது இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம்லலாம் வர்றது ரொம்ப ரேரு. அப்படி வந்தாலும் 15 நிமிஷத்துலலாம் வராதுங்க. இன்னைக்கு 15 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்பைக்லயே இந்த பிஓசி வந்து இங்கே தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வலி அது வந்து மூவ் ஆகணும், ஆனால் அது மூவே ஆகலை. நாள் ஃபுல்லாக அங்கே தாங்க இருந்துச்சு. ஸோ அதே இடத்துல விஏஎல் வேற இருந்துச்சுங்க. அப்படின்னா வேல்யூ ஏரியா லோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த ரெட் கலர் லைன் பக்கம் மேலே ஒரு ப்ளூ கலர் லைன், கீழே ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல. ஸோ இந்த ரெட்டும் இந்த ப்ளூவும் இவ்வளோ பக்கத்துலலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ அது கூடயே டைனமிக் ஜோன்ஸ் வேற இருந்துச்சு. ஸோ அதுதாங்க நீட்டாக இங்கேருந்து நிறைய பையர்ஸ் வந்து உள்ள என்ட்ரா இருக்காங்க. ஸோ அதுதான் இவ்வளோ பெரிய ஸ்பைக்கு. ஸோ திருப்பி அந்த இடத்துக்கு வரும்போது பாருங்க என்ன இருக்குன்னு. ஸோ திருப்பியும் இங்கேருந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணிச்சுங்க. இங்கே ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்கும் போதே நினச்சேன் திருப்பி வந்து சம்பவம் வந்து செய்ய போகிறாங்கன்னு. ஸோ இதை வச்சு தாங்க நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இது கண்டுபிடிச்சு என்னங்க பிரயோஜனம், நம்ம தெரிஞ்சும் அந்த கால்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக்கு. ஸோ அதனால ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவ்வளோ பெரிய லாஸ் போயிட்டு திருப்பி அதை வந்து கஷ்டப்பட்டு பிரேக் ஈவனுக்கு வந்து கொண்டு வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் சும்மா லாஸ் ஆனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப காண்டா இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி கரெக்டாக அனலிசிஸும் பண்ணி மேலே ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டது வந்து தப்பாக போச்சுங்க. ஸோ இது செல்லர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பையர்ஸ்க்கு சொன்னால் புரியாது. நிறைய பேர் வந்து செல்லிங் ஈஸின்னு நினச்சிட்டு செல்லிங்க்கு வரலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ, ஸோ பையிங்கை விட்டு செல்லிங்க்கு வரலாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் தயவு செஞ்சு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் வந்து பையிங்கும் நிறைய பண்ணியிருக்கேன், செல்லிங்கும் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களாம் பையிங் மட்டும்தான் பண்ணிட்டு செல்லிங் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ பையிங் வந்து ரொம்ப ஈஸிங்க செல்லிங்கை கம்பேர் பண்ணுறப்ப. செல்லிங் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அதெல்லாம் ஒரு செல்லராக இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய இன்டெப்த்தாக நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி தான் இன்னைக்கு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இருந்த மூட் அவுட்டில் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேங்க. ஸோ செல்லராக இருக்கிறதுலாம் செம்ம எரிச்ச பிடிச்ச வேலை. ஸோ நானே எப்படிரா அதை வந்து விடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். செல்லிங்ல ஒரு சில அட்வான்டேஜ் தாங்க இருக்கு, ஆனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குங்க. ஆனால் பையிங்ல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க இருக்கு, ஆனால் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. ஸோ உண்மையாவே 4-5 வருஷம் ரெகுலரா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவனுக்கு வந்து நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு அவங்களுக்கு வந்து புரியும். இதனால என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, நீங்க வந்து இந்த செல்லிங்னா ஈஸி அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு கேபிட்டல் ரெடி பண்ணி இங்க வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றதெல்லாம் மொத்தமா விட்டுட்டே இருப்பீங்க. உனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலன்னு மொக்கத்தனமா யாராவது வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். 100 பாயிண்ட்ஸ்ல டைட்டா ஹெட்ஜோட தாங்க நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்திலாம் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அடிபட்டு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அப்படி பண்ணாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருங்க. அப்போ ஹெட்ஜ் வைக்காத, எஸ்எல் வந்து வை அப்படிங்கிற மாதிரியும் யாராவது அட்வைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி அட்வைஸ் வந்து கொடுக்காதீங்க. ஸோ நான் வந்து அட்வைஸ்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஸோ எவ்வளோ ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றோம். ஸோ நம்மளுக்குலாம் எதுலையுமே ஈகோவே கிடையாதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் அட்வைஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றது ஈகோக்காண்டி இல்லைங்க. ஸோ வேற சில ரீசன்ஸ்க்காக நான் வந்து சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பைக் வரப்ப பாருங்க, இங்கேயும் கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக பிரேக் ஆச்சு. ஸோ இது வந்து புட்ஸ்லங்க, இது வந்து கால்ஸ்ல. ஸோ
ஸோ ரீசெண்டாக இதில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரிய வருது. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இப்போ உடனே என்னால் பண்ண முடியாது. சின்ன சின்ன குவான்டிட்டிஸில் வேணால் பண்ணலாம். நான் பெரிய லெவலில் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 8 லட்சம் லாஸை கரெக்டாக ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவனுக்கு வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ இப்போவும் திருப்பி ஒரு பெரிய லாஸ் வந்து ஆயிடுச்சுங்க. 1,63,000 வந்து லாஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சைக்கோத்தனம் பண்ணாலும் அவனை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஏன்னா நான் நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தது என்னோட தப்பு. அது வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி ஹோப்ல விட்டு ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு அன்கன்ட்ரோலபிளா பர்ஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு லட்சம் வந்ததுக்கு அப்புறமாவது க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். 1 லட்சம் வந்ததுக்கு அப்புறமும் க்ளோஸ் பண்ணாம உட்காந்துட்டே இருந்தேங்க. அப்புறம் தேவையில்லாம ஒரு 10-15 செகண்ட்ல டக்குன்னு 1.5 லட்சம்லாம் போயிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஏன் அப்படி வச்சிருந்தேன்னு சரியா தெரிலங்க. அது கொஞ்சம் கேவலமாக தான் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் சொல்லி வேணா நீங்க வந்து என்ன திட்டலாம். நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப மட்டமா பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஹோப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. சாரிங்க, நான் என்னென்னலாமோ வளரிட்டு இருக்கேன். ஸோ மைண்ட் வந்து அவ்வளோ அப்செட்டா இருக்கு. எதுவுமே தெரியாம லாஸ் ஆகிறது மேட்டர் இல்லைங்க. எல்லாம் தெரிஞ்சும் ஸோ யாருமே பண்ண முடியாத மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய அனாலிசிஸ் வந்து சூப்பரா பண்ணியும் இந்த மாதிரி லாஸ் ஆகிறதுலாம் கொஞ்சம் ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கு. பரவாயில்லைங்க, ஆனாலும் இந்த மந்த் வந்து 1,15,000 ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு மூடிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டையாவது தக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இனி மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வரை கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைக்ஸ்லாம் ரொம்ப கம்மி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து வருது. நிறைய பேர் அதை பத்தி வீடியோ போட சொன்னாங்க. ஆனா சத்தியமா டைமே இல்லைங்க. வேற ஒரு விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பிளஸ் இந்த சேனலுக்கும் ரெகுலரா வீடியோஸ் போடுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது சில பல ரீசன்ஸ்னால. அதனால ப்ளீஸ் வீடியோக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ ஸ்கேமர்ஸ்லாம் வந்து டிஸ்லைக் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க வந்து மறக்காம வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து டிஸ்லைக் போட்டு போயிட்டே இருக்கானுங்க என்ன வீடியோஸ் போட்டாலும். ஸோ அவங்களாலேயே பாதி வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. ஏன்னா நீங்க நிறைய லைக் பண்ணாதான் ஸோ அந்த டிஸ்லைக்லாம் தாண்டி கொஞ்சம் லைக்கோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் யூடியூப் வந்து ஒழுங்காக சஜஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நிறைய டிஸ்லைக்ஸ் இருந்துச்சுன்னா மக்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கலங்கிற மாதிரி அது வந்து அந்த அல்காரிதம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் கிளிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா மட்டும். உங்களோட ட்ரேடிங் டே வந்து இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கடைசியா திருப்பி இன்னொரு டைம் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேங்க, நீங்க வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதனால திருப்பி வந்து சொல்றேன், இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.